உப்பு நீரில் மிதக்கும் முட்டை. தேவையான பொருட்களை பார்க்கலாம். டம்ளர், உப்பு, தண்ணீர், ஸ்பூன், முட்டை. ஒரு டம்ளரில் தண்ணீரை நிறைக்கவும். இப்போது முட்டையை அதில் போடவும். மெதுவாக, இல்லையென்றால் அது உடைந்துவிடும். முட்டை கீழே இறங்கிவிட்டது. இனி 3 அல்லது 4 மேஜை கரண்டி உப்பு சேர்க்கவும். கரையும் வரை கலக்கவும். தேவைப்பட்டால் இன்னும் அதிகமாக உப்பு சேர்க்கலாம். இப்போது நன்றாக கலக்க வேண்டும். உப்பு முழுவதும் கரைவதற்கு சிறிது நேரம் பிடிக்கும். இப்போது முட்டை மேலே மிதப்பதை நீங்கள் பார்க்கலாம். காரணம், முதலில் முட்டையை விட தண்ணீரின் அடர்த்தி குறைவாக இருந்ததால் முட்டை தண்ணீரில் மூழ்கியது. நீங்கள் உப்பு சேர்க்கும் போது நீரின் அடர்த்தி அதிகமாகிறது. முட்டையை விட நீருக்கு அடர்த்தி அதிகமாகும் போது முட்டை தண்ணீரின் மேல் மிதக்கிறது. அதிசய உண்மைகள். ஒரு நாளில் 86,400 நொடிகள் இருக்கின்றன. டைம் கேப்சூல் செய்வது. தேவையான பொருட்கள்: சமையல் சோடா, டிஷ்யூ பேப்பர், டேப். சமையல் சோடாவை எடுத்து டிஷ்யூ பேப்பர் மேல் போடவும். கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கொள்ளலாம். இனி டிஷ்யூ பேப்பரை மடித்துக் கொள்ளவும். டிஷ்யூ பேப்பரை சரியாக மடிக்க வேண்டும். இப்போது பொட்டலமாக நாம் மடித்துக் கொள்ளலாம். சரி, தேவைக்கேற்ப சிறியதாகவோ பெரியதாகவோ பொட்டலங்களை கட்டிக்கொள்ளலாம். டேப்பினால் பொட்டலத்தை சரியாக கட்டலாம். காரணம், டிஷ்யூ பேப்பர் முழுவதும் நனைந்து கிழிந்தால் ஒழிய சமையல் சோடா வெளியே வராது. எனவே இது செயல்பாட்டை தொடங்குவதற்கு முன் நமக்கு நிறைய நேரம் கிடைக்கும். இதை நாம் பரிசோதனை முழுவதுமே டைம் கேப்சூல் என்றே குறிப்பிடலாம். பலூனை பெரிதாக்குவது. தேவையான பொருட்கள்: வினிகர், பலூன், காலி சோடா பாட்டில், சூடான நீர், 1 ஸ்பூன் சமையல் சோடா.
பாட்டிலுக்குள் சூடான நீரை ஊற்றவும். இனி பாட்டிலுக்குள் கொஞ்சம் வினிகரை ஊற்றவும். இனி நாம் சமையல் சோடா டைம் கேப்சூலை பாட்டிலுக்குள் போடலாம். உடனடியாக பலூனை பாட்டிலின் வாய்ப்புறத்தை மூடும்படி வைக்கவும். கேப்சூலுக்குள் இருக்கும் சமையல் சோடா வெளியே வந்து செயல் புரியும் வரை பாட்டிலை அசைக்கவும். பலூன் பெரிதாகிறது. நாம் பாட்டிலை இன்னும் வேகமாக அசைக்க வேண்டும். கேப்சூல் இன்னும் முழுமையாக திறக்கப்படவில்லை. வேகமாக அசைக்க வேண்டும். இப்பொழுது பலூன் எவ்வளவு பெரியதாகிவிட்டது! காரணம், சமையல் சோடா என்னும் காரம், வினிகர் என்னும் அமிலம் ஆகிய இரண்டும் வேதியியல் வினை புரியும் போது கார்பன் டை ஆக்சைடு உற்பத்தியாகிறது. அந்த வாயு பலூனுக்குள் நுழைந்து அதை பெரிதாக்குகிறது. பலூனை பெரிதாக்குவதற்கு இது ஒரு அற்புதமான வழி இல்லையா? அதிசய உண்மைகள். பெரும்பாலான கனவுகள் 5 முதல் 20 நிமிடம் வரை நீடிக்கின்றன. குமிழ்களின் வெடி. தேவையான பொருட்கள்: சூடான நீர், ஜிப்லாக் உள்ள பிளாஸ்டிக் பை, சமையல் சோடா அல்லது டைம் கேப்சூல், வினிகர். இந்த பரிசோதனைக்கு நமக்கு சூடான நீர் தேவை. நிறைய பரிசோதனைகளுக்கு தேவையான சூடான நீரை நீங்கள் எப்பொழுதும் தயாராக வைத்திருக்க வேண்டும். கவனமாக செய்யுங்கள். நீர் மிகவும் சூடாக இருக்கிறது. இந்த ஜிப்பர் பைக்குள் சூடான நீரை ஊற்றுங்கள். இப்போது கொஞ்சம் வினிகரை பைக்குள் ஊற்றுங்கள். இப்போது பையை மூடிவிடுங்கள். கேப்சூல் நுழைவதற்கு போதுமான இடம் இருந்தால் போதும். இறுக்கமாக மூடிவிடுங்கள். இனி சீக்கிரமாக டைம் கேப்சூலை போட்டு உடனடியாக பையை மூடிவிடுங்கள். நீங்கள் பையின் வாய்ப்புறத்தை இறுக்கமாக மூடும் வரை டைம் கேப்சூலை பைக்குள் விழாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். இனி கேப்சூலை உள்ளே போட்டு பையை சிறிது குலுக்கி தரையில் வைத்துவிட்டு நீங்கள் தள்ளி நில்லுங்கள். காரணம், வினிகர் என்னும் அமிலமும் சமையல் சோடா என்னும் காரமும் வினை புரியும் போது உற்பத்தியாகும் கார்பன் டை ஆக்சைடு என்னும் வாயு பைக்குள் இருக்கும் குமிழ்களில் நிறைந்து விடுகிறது. வாயு வெளியேற வழியே இல்லை. அதனால் அது பிளாஸ்டிக் பையை உப்ப வைக்கிறது. அது மேலும் விரிவடைய இடம் இல்லாத போது பை வெடித்து போகிறது. இங்கு நாம் ஜிப்பர் பையை பயன்படுத்தி இருக்கிறோம். அதனால் ஜிப்லாக் குறைந்த சத்தத்துடன் திறந்து கொண்டது.
நீங்கள் பிளாஸ்டிக் பையை கயிறால் கட்டி பயன்படுத்தி இருந்தால் அது பெருத்த சத்தத்துடன் வெடித்திருக்கும். அதிசய உண்மைகள். முதலில் பதிவு செய்யப்பட்ட தளத்தின் பெயர் Zimbolix.com. சூடான நீரும் குளிர்ந்த நீரும். இதற்கு தேவையானவை: 2 டம்ளர்கள் சூடான நீர், குளிர்ந்த நீர், நிறங்கள், காகித அட்டை, ஆணி. காகித அட்டையின் நடுவில் ஒரு துளை போடவும். தண்ணீர் அதன் வழியாக நன்றாக வெளிவரும்படியாக துளை இருக்க வேண்டும். சூடான நீரை டம்ளரின் விளிம்பு வரை ஊற்றவும். கவனமாக செய்யுங்கள், நீர் சூடாக இருக்கும். உங்கள் பரிசோதனைகளுக்காக சூடான நீரை எப்போதும் தயாராக வைத்திருங்கள். டம்ளருக்குள் சிகப்பு நிற திரவத்தை 2-3 துளி அளவு விடவும். ஸ்ட்ராவை பயன்படுத்தி துளிகளை விடலாம். இரண்டு 3 துளிகள் போதுமானது. நன்றாக கலக்குங்கள். நீர்மட்டம் டம்ளரின் விளிம்புக்கு மேல் இருக்க வேண்டும். இனி 2வது டம்ளரில் குளிர்ந்த நீரை விடவும். குளிர்சாதன பெட்டியில் வைத்த தண்ணீரை நீங்கள் பயன்படுத்தலாம். காகித அட்டையை குளிர்ந்த நீர் இருக்கும் டம்ளரின் மேல் வைக்கவும். இது கொஞ்சம் கடினமான பகுதி. குளிர்ந்த தண்ணீர் உள்ள டம்ளரை தலைகீழாக கவிழ்த்து சூடான நீர் இருக்கும் டம்ளரின் மேல் வைக்கவும். காகித அட்டை தட்டையாக இருக்க வேண்டும். இறுக்கமாக மூடியிருக்க வேண்டும். அட்டையின் மீது நீங்கள் கையை வைக்க வேண்டாம். தண்ணீர் அதை நிலையாக வைத்திருக்கும். டம்ளரை கவிழ்த்து வைத்தால் போதும். 1 நிமிடமும் தாமதிக்க வேண்டாம். டம்ளர் சாயும் போது சரியாக கவிழ்த்து வைத்தால் தண்ணீர் வேகமாக வெளியேறும். டம்ளர்களின் வாய்ப்புறம் ஒன்றாக இருக்கும்படி வைக்க வேண்டும். என்ன ஆகிறது? குளிர்ந்த நீர் இருக்கும் டம்ளரில் என்ன நிறம் இருக்கிறது? சூடான நீர் இருக்கும் கீழ்ப்புற டம்ளரில் என்ன நிறம் இருக்கிறது? கீழே இருக்கும் டம்ளரில் இருந்து சிகப்பு நிற நீர் மேலே இருக்கும் டம்ளருக்கு மேல் நோக்கி போகிறது. புவி ஈர்ப்பு சக்திக்கு எதிராக மேல் நோக்கி போகிறது. காரணம், குளிர்ந்த நீர் சூடான நீரை விட கனம் உள்ளதாக இருக்கிறது. குளிர்ந்த நீர் கீழே உள்ள டம்ளரை நோக்கி சென்று சூடான நீரை சிறிய நீரோட்டமாக மேலே தள்ளுகிறது. நீங்கள் தண்ணீரை சூடாக்கும் போது தண்ணீரின் மாலிக்யூல்கள் வேகமாக சுற்றி வர தொடங்குகின்றன. ஒன்றை விட்டு ஒன்று விலகி பிரிந்து விடுகின்றன. மாலிக்யூல்களுக்கு இடையே அதிக இடைவெளி ஏற்படுவதால் சூடான நீரில் குறைந்த அளவே மாலிக்யூல்கள் இருக்கும். அதே அளவு குளிர்ந்த நீரை விட சூடான நீரின் எடை குறைவாக இருக்கும். எனவே சூடான நீருக்கு குளிர்ந்த நீரை விட அடர்த்தி குறைவாக இருக்கும். சூடான நீர் மேலே எழும்புகிறது. குளிர்ந்த நீர் கீழே இருக்கும்போது அது கலப்பதில்லை. சூடான நீர் மேலே செல்ல வேண்டிய அவசியமில்லை. அது ஏற்கனவே மேல்புறத்தில்தான் இருக்கிறது.
அதிசய உண்மைகள். சுக்கிரன் எனப்படும் வெள்ளி கிரகம் மட்டும்தான் இடமிருந்து வலமாக சுற்றுகிறது. எரிமலை. தேவையான பொருட்கள்: களிமண் அல்லது மணல், சோடா பாட்டில், திரவ சோப்பு, வினிகர், சிகப்பு நிறம், சூடான நீர், சமையல் சோடா. பிளாஸ்டிக் பாட்டிலில் சூடான நீரை ஊற்றவும். கவனமாக செய்யுங்கள். நீர் மிகவும் சூடாக இருந்தால் கையில் காயம் பட்டுவிடும். இனி பாட்டிலில் வினிகரை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றலாம். எதிர்வினையின் ஆற்றல் நாம் சேர்க்கும் இடு பொருட்களை பொறுத்துதான் இருக்கும். எரிமலை குழம்பு நிறம் கிடைப்பதற்காக நாம் உணவில் சேர்க்கும் சிகப்பு அல்லது ஆரஞ்சு நிற திரவத்தை ஊற்றலாம். சில துளிகளே போதும். நான் அவ்வளவு சொல்லவில்லை. சில துளிகளே போதும். சரி, பரவாயில்லை. அது ஒரு நல்ல தோற்றத்தை கொடுக்கும். பாட்டிலை சரியாக அசைக்கவும். இனி திரவ சோப்பை பாட்டிலில் ஊற்றவும். உங்கள் அம்மாவிடம் அனுமதி கேட்டுக்கொள்ளுங்கள் இதை பயன்படுத்துவதற்கு. இல்லையென்றால் அம்மா எரிமலை போல் கோபப்படுவார். சோடா பாட்டிலை அடிப்படையாக வைத்து களிமண் அல்லது மணலை கொண்டு எரிமலையை அமைக்க வேண்டும். பாட்டிலை சுற்றி களிமண்ணை வைத்து அமைக்கும் போது பாட்டில் மூடியை திறந்து விடவும். கவனமாக செய்யுங்கள். பாட்டிலுக்குள் களிமண் போய்விடக்கூடாது. நீங்கள் அறிவியல் கண்காட்சிக்காகவோ அல்லது போட்டிக்காகவோ இதை செய்யும்போது மலையை நீங்கள் கவனமாக செய்ய வேண்டும். பார்ப்பதற்கு எரிமலை போலவே இருக்க வேண்டும். எதையும் அழகில்லாமல் செய்யக்கூடாது. நீங்கள் தண்ணீர் தெளித்து மலை போல் உருவாக்கலாம். மலை தயாராகும் போது என்ன நடக்கிறது என்று நாம் பார்க்கலாம். சமையல் சோடா வினிகருடன் சேரும்போது கார்பன் டை ஆக்சைடை உற்பத்தி செய்கிறது. கார்பன் டை ஆக்சைடால் உருவாகும் அழுத்தம் எரிமலை குழம்பை, அதாவது சோப்பு கரைசலை எரிமலையில் இருந்து ஒழுகும்படி செய்கிறது. எரிமலை குழம்பு போல் தோற்றமளிக்க சோப்பு கரைசலுடன் சிகப்பு நிறம் சேர்க்கப்பட்டுள்ளது. இதோ எரிமலை தயாராகிக் கொண்டிருக்கிறது. மேலே கொஞ்சம் இடம் விடப்பட்டிருக்கிறது. ஆனால் உச்சி வரை நீங்கள் அதை சரியாக மூட வேண்டும்.
சமையல் சோடா எங்கே? இதோ வந்துவிட்டது. பாட்டிலுக்குள் நாம் சமையல் சோடாவை போடலாம். இரண்டு தேக்கரண்டி அளவாவது வேண்டும். இதோ எரிமலையில் இருந்து எரிமலை குழம்பு வெளியே வருகிறது. இந்த பரிசோதனையை வெளியில் செய்யுங்கள், வீட்டிற்குள் செய்யாதீர்கள். காரணம், வினிகரும் சமையல் சோடாவும் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடை உண்டாக்குகின்றன. இந்த வாயு நிறமூட்டப்பட்ட சோப்பு கரைசலை வேகமாக வெளியேற்றுகிறது. சிறிது நேரம் பாட்டிலை மூடிவிட்டு பிறகு திறந்தீர்கள் என்றால் எரிமலை குழம்பு நீரூற்று போல் மேலே எழும்பும். அதிசய உண்மைகள். உலகில் உள்ள அணு ஆயுதங்கள் எல்லாம் சேர்ந்து வெளியேற்றும் ஆற்றலை விட புயல் காற்று அதிக ஆற்றலை 10 நிமிடங்களில் வெளியேற்றுகிறது. மரம் நடுதல். தேவையான பொருட்கள்: பூந்தொட்டி, விதை அல்லது கன்று, மண், எரு, தண்ணீர், காலியான செலைன் பாட்டிலும் பிளாஸ்டிக் குழாயும். பூந்தொட்டியின் அடியில் துவாரம் இருக்கிறதா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். கல் அல்லது ஓட்டினால் பாதி துவாரத்தை மூடிவிடுங்கள். தொட்டி பாதியளவு நிறையும் வரை அதில் மண்ணை நிரப்புங்கள். நீ விதைகளை போடு. இனி சிறிது உரத்தை போடலாம். மறுபடி அதன் மேல் கொஞ்சம் மண்ணை நிரப்பவும். இனி அதன் மீது தண்ணீரை ஊற்ற வேண்டும். மண்ணை சிதைக்காமல் கவனமாக தண்ணீர் ஊற்ற வேண்டும். தண்ணீரை மெதுவாக ஊற்ற வேண்டும். இந்த தொட்டியில் நாம் கன்று செடியை நடலாம். முன்பு செய்தது மாதிரியே தொட்டியின் அடிப்புறத்தில் இருக்கும் துவாரத்தில் பாதியை மூடிவிடவும். பாதி தொட்டி நிறையும் வரை மண்ணை நிரப்பவும்.
கன்றுகள் பொதுவாக பிளாஸ்டிக் பைகளில்தான் வருகின்றன. அந்த பையை எடுத்துவிட்டு கன்றை தொட்டியில் வைக்கவும். செடியை சுற்றிலும் எருவை போடவும். தொட்டியில் இனி மண்ணை நிரப்பவும். செடி வளைந்து விடாமல் கவனமாக மண்ணை போடவும். மண்ணை லேசாக அழுத்திவிடவும். செடிக்கு தண்ணீர் விடவும். செடிக்கு தினமும் தண்ணீர் விட வேண்டும். அட, தண்ணீரை இப்படி ஊற்றக்கூடாது. ஒருவேளை செடிக்கு தேவையாக இருக்காது. சொட்டு நீர் விடுவதற்கான உபகரணத்தை எடுத்து வா. இது இப்போது உபயோகம் இல்லாமல் இருக்கிறது. எந்த மருத்துவமனையிலும் இது கிடைக்கும். பாட்டிலில் தண்ணீர் நிரப்பி தொட்டிக்கு மேலே உயர்த்தி தொங்கவிடவும். ஒரு நிமிடத்திற்கு எத்தனை சொட்டு விடலாம் என்று கணக்கிட்டு நாம் தண்ணீரை விடலாம். முனையை மண்ணுக்குள் வைத்து தண்ணீரை தொடர்ந்து சொட்ட விடலாம். இதனால் தண்ணீர் வீணாகாது. இங்கே பார், எவ்வளவு அழகாக இருக்கிறது. நான் ஒரு நீரூற்றை கூட செய்திருக்கிறேன். இந்த உபகரணத்தை வைத்து நீரூற்றையும் நீங்கள் உங்கள் தோட்டத்தில் செய்து வைக்கலாம் இல்லையா?
காரணம், தொட்டியின் அடிப்பாகத்தில் துவாரம் இருக்க வேண்டியது அவசியமாகும். அது இல்லை என்றால் தொட்டிக்குள் தண்ணீர் சேர்ந்து செடியை பாழாக்கிவிடும். அதிகப்படியான தண்ணீரை வெளியேற்ற வேண்டும். சொட்டு நீர் பாசனம் செய்வதால் தினமும் நீங்கள் செடியை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதே உபகரணத்தை பெரிய வாளியிலோ பானையிலோ பொருத்தியும் உபயோகிக்கலாம். சொட்டு நீர் பாசனத்தால் செடிகள் வேகமாக வளர்வதாக கண்டறியப்பட்டுள்ளது. அதிசய உண்மைகள். உலகத்தில் 50% அதிகமான மக்கள் தொலைபேசி அழைப்பை பெற்றதுமில்லை, அவர்கள் தொலைபேசியில் யாரையும் அழைத்ததுமில்லை. மின்கடத்தி. தேவையான பொருட்கள்: 2 பேட்டரிகள், ஒரு மர ஸ்கேல், LED, வயர், டேப், ஸ்ட்ரா, சில்வர் ஃபாயில் அதாவது உலோகத்தாள். 2 பேட்டரிகளை இதற்கு நாம் உபயோகிக்கலாம். சுலபமாக பயன்படுத்த 2 பேட்டரிகளையும் மர ஸ்கேலின் மேல் வைத்து வெள்ளை டேப்பால் அதை சுற்றி கட்டி வைத்திருக்கிறோம். 2 பேட்டரிகள் ஒரு தொடரை உருவாக்குகின்றன. ஒரு LED லைட் எமிட்டிங் டயோட் வயர்களுடன் இணைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது பேட்டரியின் நேர்முனையிலும் எதிர்முனையிலும் 2 வயர்களின் நுனியை இணைக்கிறோம். மின்சுற்று முழுமையாகும் போது LED ஒளிரத் தொடங்குகிறது. இனி வயரை பேட்டரியின் ஒரு முனையிலும் வேறொரு பொருளை அடுத்த முனையிலும் வைத்து பார்க்கலாம். முதலில் பிளாஸ்டிக் ஸ்ட்ராவை வைக்கலாம். மின்சுற்று முழுமை அடையாததால் LED ஒளிரவில்லை. ஏனென்றால் பிளாஸ்டிக் வழியாக மின்சாரம் பாயாது. அது ஒரு அரிதில் கடத்தி. ஓ, LED ஒளிரவில்லை. இனி உலோகத்தாளை வைத்து பார்க்கலாம். ஆஹா, LED ஒளிருகிறது. அப்படியென்றால் உலோகத்தாள் ஒரு எளிதில் கடத்தி என்பது பொருள். காரணம், பிளாஸ்டிக் ஒரு அரிதில் கடத்தி, அதன் வழியாக மின்சாரம் பாயாது. உலோகத்தாள் எளிதில் கடத்தி, மின்சாரம் அது வழியே பாயும். இதுதான் உங்கள் வீட்டு பாடம். பல பொருட்களையும் வைத்து பரிசோதித்து அவை மின்சாரத்தை கடத்துமா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ளலாம். அதிசய உண்மைகள். ஒரு சராசரி காரினால் ஒவ்வொரு 25 மைல் தூரத்திற்கும் 1 பவுண்ட் மாசு வெளிப்படுகிறது. கலிடோஸ்கோப் உருவாக்கலாம். தேவையான பொருட்கள்: பிளாஸ்டிக் கவர், கத்தி, வண்ண காகிதம், பிளாஸ்டிக் பேப்பர், ஒரே அளவுள்ள 3 செவ்வக கண்ணாடிகள், கத்திரிக்கோல், டேப், வண்ண மணிகள். வண்ண ஜாலங்களை கொண்டு வரும் கலை கண்ணாடியை சரியாக பொருத்துவதில்தான் சிறப்படைகிறது. அகலமான டேப்பை எடுத்து 2 கண்ணாடிகளை பக்கம் பக்கமாக வைத்து ஒட்டுங்கள். கண்ணாடிகளுக்கு இடையே சிறிது இடைவெளி இருக்கட்டும். அப்போதுதான் சுலபமாக மடிக்க முடியும். கண்ணாடிகளை சரியாக இணையாக இருக்கும்படி பார்த்துக் கொள்ளுங்கள். கவனமாக செய்யுங்கள். கண்ணாடிகளின் விளிம்புகள் கூர்மையாக இருக்கும். விரலில் காயம் பட்டுவிடப் போகிறது. இப்போது அதிகப்படியான டேப்பை துண்டித்து விடவும். ஒட்டிய பிறகு இது போலத்தான் இருக்கும்.
இனி இன்னொரு துண்டு டேப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். மூன்றாவது கண்ணாடியை அதன் மேல் ஒட்டுங்கள். இரண்டாவது கண்ணாடிக்கு இணையாக அது இருக்க வேண்டும். இப்போது 3 கண்ணாடிகள் ஒரே கோட்டில் ஒட்டி வைக்கப்பட்டுள்ளன. கடைசியாக ஒரு துண்டு டேப்பை எடுத்து மூன்றாவது கண்ணாடியின் கீழ் ஒட்டவும். மடிப்பதற்கு முன் இப்படித்தான் இது இருக்க வேண்டும். இப்போது முதல் கண்ணாடியை சேர்த்து ஒட்டி அதிகப்படியான டேப்பை துண்டித்து விடவும். அந்த முக்கோண வடிவத்தின் மீது அழகான வண்ண காகிதத்தை ஒட்டவும். அதன் வழியாக பார்க்கும்போது வரிசையான அழகான தோற்றங்கள் உங்களுக்கு தெரியும். ஒரு முனையில் ஒளி ஊடுருவக்கூடிய மெல்லிய பிளாஸ்டிக் பேப்பரை வைத்து அதன் மீது மணிகளை போட்டு அதன் மீது இன்னொரு பிளாஸ்டிக் பேப்பரை வைத்து மூடவும். நீங்கள் அதன் வழியாக பார்க்கும்போது மணிகளின் பல அழகான வடிவமைப்புகள் உங்களுக்கு தெரியும். அந்த வடிவத்தை இன்னும் அழகுபடுத்த இன்னும் அதிக கண்ணாடிகளை நீங்கள் பயன்படுத்தலாம். காரணம், காலியான இடத்தில் ஒளி நேர்கோட்டில் செல்கிறது. ஆனால் ஏதேனும் பொருள் மீது பட்டால் அது திசையை மாற்றிக்கொண்டு விடுகிறது. கலிடோஸ்கோப்பில் உள்ள கண்ணாடிகள் ஒளியை பிரதிபலிக்கின்றன. அதனால் கண்ணாடிகள் மணிகளையும் பிரதிபலிக்கின்றன. இந்த பிரதிபலிப்பு முன்னும் பின்னுமாக பக்கத்துக்கு பக்கமாக திரும்பி வரும்போது பல வகையான வடிவமைப்புகள் உருவாகின்றன. நீங்கள் கலைடோஸ்கோப்பை திருப்பும் போது உள்ளே இருக்கும் மணிகள் அசைவதால் அழகான ஒளிக்காட்சி உங்களுக்கு கிடைக்கும். அதிசய உண்மைகள். அண்டார்டிகா உலகில் எந்த நாட்டுக்கும் சொந்தமானது அல்ல. குழாய் வழியாக செலுத்தப்படும் எரியாயுதம். இதற்கு தேவையான பொருட்கள்: நேரான ஒரு குழாய், இது சுலபமாக கிடைக்கக்கூடியது. மின்சார வேலை வீட்டில் நடக்கும்போது இது பயன்படுத்தப்படும். குழாய் நேராக இருக்க வேண்டும். பிறகு காகிதம், டேப், கத்திரிக்கோல், பின். நான் இந்த சதுரமான பேப்பரை கூம்பு வடிவத்தில் மடிக்கிறேன். மடிக்க வேண்டாம், சுருட்டினால் போதும். இதோ என்னுடைய கூரான முனையுள்ள டாட் தயாராகிவிட்டது. இது பிரிந்து வந்துவிடாமல் இருக்க டேப்பால் ஒட்டிவிடலாம். குழாய்க்குள் டாட்டை செலுத்தி அளந்து பார்க்கலாம். வெளியே நீட்டியிருக்கும் பகுதியை கத்தரித்து விடலாம். கத்தரிக்கும் போது கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய டாட் குழாய்க்குள் சுலபமாக செல்ல வேண்டும்.
இலக்கை சரியாக பார்த்து ஊதுங்கள். குழாய்க்குள் அழுத்தமாக ஊதுங்கள். ஆஹா! அதிசய உண்மைகள். பின்னால் வரும் 4 எழுத்துக்களை நீக்கினாலும் அதே போன்று உச்சரிக்கக்கூடிய ஒரே ஆங்கில வார்த்தை Q என்பதாகும். திரவ லிஃப்ட். தேவையான பொருட்கள்: 2 பெரிய பிளாஸ்டிக் பாட்டில்கள், கத்தி, பிளாஸ்டிக் ஸ்ட்ரா, தண்ணீர், பொம்மை செய்யும் களிமண், பலூன், ஆணி. பாட்டிலின் மேற்புறத்தை கத்தியால் வெட்டிவிடவும். 2 பாட்டில்களும் ஒரே உயரமாக இருக்க வேண்டும். ஆணியின் உதவியால் 2 பாட்டில்களின் பக்கவாட்டிலும் கீழிருந்து 5 சென்டிமீட்டர் உயரத்தில் துளையிடவும். துளைகளில் ஷாவை வைத்து களிமண்ணால் ஒட்டி 2 பாட்டில்களையும் இணைக்கவும். பாட்டிலின் 3/4 பாகம் நீரால் நிரப்பவும். ஒரு பாட்டிலில் இருக்கும் தண்ணீர் ஷா வழியாக அடுத்த பாட்டிலுக்கு போகிறது. 2 பாட்டிலிலும் தண்ணீர் ஒரே அளவாக ஆகாதவரை அப்படி போய்கொண்டே இருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணீரை ஊற்றுங்கள். 2 பாட்டில்களிலும் தண்ணீரின் அளவை பாருங்கள். இப்போது 2 பாட்டில்களிலும் தண்ணீர் ஒரே மட்டத்தில் இருக்கிறது. பலூனை ஊதி ஒரு பாட்டிலின் நீர் மட்டத்தின் மீது வைக்கவும். இனி பலூனை மெதுவாக கீழே அழுத்தவும். பலூன் கீழே போகும்போது அடுத்த பாட்டிலில் இருக்கும் தண்ணீரின் மட்டம் அதிகரிக்கிறது. பலூனின் அழுத்தம் குறையும் போது நீரின் மட்டம் பழையபடியே வந்துவிடுகிறது. அடுத்த பாட்டிலில் தண்ணீரின் உயரம் அதிகமாகிறது. நீங்கள் எவ்வளவு கீழே அழுத்துகிறீர்களோ அந்த அளவு தண்ணீர் அடுத்த பாட்டிலில் உயர்ந்து போகிறது. நீங்கள் மிகவும் கெட்டிக்காரர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம், பலூன் ஒரு பிஸ்டனை போல் இயங்குகிறது. பலூனால் வெளியேற்றப்படும் தண்ணீர் முதல் பாட்டிலுக்குள் செல்கிறது. அந்த பாட்டிலில் தண்ணீரின் மட்டம் உயர்கிறது. முதல் பாட்டிலில் ஏதேனும் மிதக்கும் பொருளை போட்டால் தண்ணீர் மட்டத்துடன் அதுவும் உயரும். இவ்வாறு இந்த கருவி லிஃப்ட் போல் வேலை செய்கிறது. அதிசய உண்மைகள். உயிர் எழுத்து எதுவும் இல்லாத மிக நீண்ட ஆங்கில வார்த்தை ரிதம் என்பதாகும். நுரையீரல்கள். எவ்வாறு நமது நுரையீரல்கள் விரிவடைகின்றன? நமக்கு தேவையானவை 2 பாட்டில்கள், 2 பலூன்கள், ரப்பர் பேண்ட். பிளாஸ்டிக் பாட்டிலின் கீழ்ப்புறத்தை வெட்டிவிடுங்கள்.
பாட்டிலின் வாய்ப்புறத்தின் வழியாக பலூனை செருகி பாட்டிலின் கழுத்துப்புறத்தையும் சேர்த்து கயிற்றால் கட்டிவிடுங்கள். அப்போது பலூனின் வாய்ப்புறம் திறந்தே இருக்கும். அது இப்படித்தான் இருக்கும். வெளிப்புறத்தில் இருந்து காற்று பலூனுக்கு உள்ளே போகும். இன்னொரு பலூனை எடுத்து அதன் வாய்ப்புறத்தை வெட்டி எடுத்து விடவும். பாட்டிலின் கீழ்ப்புறத்தில் அதை மாட்டிவிடவும். பாட்டிலின் கீழ்ப்புறத்தை மூடியிருக்கும் பலூனை இழுக்கும் போது பாட்டிலுக்குள் இருக்கும் பலூன் விரிவடையும். அது யாரோ காற்றை அதற்குள் ஊதிவிடுவது போல தோன்றும். இப்படித்தான் உதரவிதானம் கீழே வரும்போது நமது நுரையீரல்கள் விரிவடைகின்றன. மஞ்சள் பலூன் நமது நுரையீரல், சிகப்பு பலூன் உதரவிதானம். காரணம், உதரவிதானம் கீழே வரும்போது, அதாவது வயிறு விரிவடையும் போது நுரையீரல்களும் விரிவடைகின்றன. உதரவிதானம் மேலே போகும்போது, அதாவது வயிறு சுருங்கும் போது நுரையீரல்களில் இருக்கும் காற்று வெளியேறி விடுகிறது. அதிசய உண்மைகள். நமது இதயம் ஒரு நாளில் 1,00,000 முறைக்கு மேல் துடிக்கிறது. தண்ணீரும் காற்றும். நமக்கு தேவையானவை 500 மில்லி காலி பாட்டில், பிளாஸ்டிக் குழாய், கோலி குண்டுகள், தண்ணீர், ஆணி. பெரியவர்களின் உதவியால் 7 மில்லிமீட்டர் விட்டமுள்ள 3 சிறிய துளைகளை காலி பாட்டிலில் இடவும். பாட்டிலில் தண்ணீரை நிறைக்கவும். பாட்டில் இன்னும் தண்ணீரில் மிதந்து கொண்டிருக்கிறது. இனி அதன் எடையை கூட்டுவதற்காக கோலி குண்டுகள் சிலவற்றை போடலாம். மீண்டும் தண்ணீர் நிறைத்து மூடி போடவும். கனத்தால் பாட்டில் கீழே போகிறது. இனி ஏதாவது ஒரு துளையில் குழாயை பொருத்தவும். குழாயின் வழியாக காற்றை ஊதவும். காற்று உள்ளே போகும்போது பாட்டில் மேல் பரப்புக்கு வருகிறது. பிரமாதமாக இல்லை? காரணம், காற்று தண்ணீரை மற்ற துளைகள் வழியாக வெளியேற்றி அங்கே போய் சேருகிறது.
பாட்டிலுக்குள் இருக்கும் காற்றின் எடை பாட்டிலின் வெளியே இருக்கும் காற்றின் எடையை விட குறைவாக இருப்பதால் பாட்டில் மேலே மிதக்க ஆரம்பிக்கிறது. அதிசய உண்மைகள். ஒரு சாதாரண பென்சிலினால் 35 மைல் நீளத்திற்கு நீண்ட கோடு வரையலாம் அல்லது 50,000 ஆங்கில வார்த்தைகளை எழுதலாம். பேப்பர் பானையில் தண்ணீர் கொதிக்கிறது. தேவையான பொருட்கள்: காகித அட்டை, வி கிளிப்புகள், மெழுகுவர்த்தி, தீப்பெட்டி. பேப்பர் பானையில் தண்ணீரை உங்களால் வைத்திருக்க முடியுமா? சரி, கிளிப்பின் உதவியால் பேப்பர் பானையை முதலில் செய்யலாம். மூலைகளை சேர்த்து கிளிப்பினால் இணைக்கவும். கவனமாக செய்யுங்கள். தண்ணீர் விளிம்பு வழியாக கொட்டிவிடக் கூடாது. பேப்பர் பானை தயாராக உள்ளது. இனி மெழுகுவர்த்தியை கொளுத்தி மேஜை மீது பொருத்தவும். பேப்பர் பானையில் தண்ணீரை நிறைத்து மெழுகுவர்த்தியின் மீது பிடிக்கவும். ஒரு விஷயத்தை பற்றி கவனமாக இருக்க வேண்டும். பானையின் தண்ணீர் படாத பகுதி மீது தீ படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பேப்பர் நிச்சயமாக எரிந்து போய்விடும் என்று நினைத்து இருப்பீர்கள். உண்மையில் பேப்பர் எரியும் நிலையை அடைவதற்கு முன்பு தண்ணீர் அந்த வெப்பத்தை எடுத்து விடுகிறது. சிறிது நேரத்திற்கு பிறகு பேப்பரை எரிக்காமல் தண்ணீர் மட்டுமே கொதிக்க ஆரம்பிக்கிறது. காரணம், தண்ணீர் 100 டிகிரி செல்சியஸில் கொதிக்கிறது. இந்த வெப்பம் அதை நீராவியாக மாற்றுகிறது. அதற்கு மேலே வெப்பநிலை போகாததால் பேப்பர் எரியும் நிலையை அடைவதில்லை. இது கொதிநிலையை விட மிக அதிகமாக வெப்பநிலையாகும். சிறிது நேரத்தில் பேப்பரை எரிக்காமல் தண்ணீர் மட்டுமே கொதிக்க ஆரம்பிக்கிறது. அதிசய உண்மைகள். கடவுளின் பெயரால் அமையாத ஒரே கிரகம் பூமிதான். புனல். தேவையான பொருட்கள்: 2 புனல்கள், டேப், புத்தகங்கள், 2 மர ஸ்கேல்கள்.
2 புனல்களின் வாய்ப்புறத்தையும் ஒன்றாக வைத்து டேப்பின் உதவியால் ஒட்டிவிடவும். இது புவி ஈர்ப்பு விசைக்கு எதிரான பொருளாகும். இரண்டு புத்தகங்களை ஒன்றன் மீது ஒன்றாக வைக்கவும். 3வது புத்தகத்தை கொஞ்சம் தள்ளி வைக்கவும். பாலம் அமைப்பது போல் நீங்கள் மரஸ்கேலை வைக்கலாம். அருகில் வைத்து வி வடிவத்தில் ஆக்கி அகன்ற வாய்ப்புறம் உயரமான புத்தகங்கள் மீது இருக்கும்படி வைக்கவும். மரஸ்கேலின் குறுகிய முனையில் புனலை வைக்கவும். சேர்ந்திருக்கும் இந்த புனல்கள் புவியீர்ப்பு விசைக்கு எதிராக சரிவின் மேல் பகுதி நோக்கி செல்கின்றன. சுவாரஸ்யமாக இருக்கிறது இல்லையா? காரணம், இணைக்கப்பட்ட புனல்கள் புவி ஈர்ப்பு விசைக்கு எதிராக இருப்பது போல் தோன்றினாலும் அப்படி இல்லை. அவை எப்படி வேலை செய்தன? சரிவான ஸ்கேல்களின் மேல் பக்கம் போகும் பொழுது அவற்றின் புவி ஈர்ப்பு மையம் கீழ்நோக்கியே அவற்றை இழுக்கிறது. சரிதானே? அதிசய உண்மைகள். உணவு கிடைக்கவில்லை என்றால் சில புழுக்கள் தங்களை தாங்களே சாப்பிட்டுக் கொள்ளும்.